வெங்கி அட்லூரி இயக்கத்துல துல்கர் சல்மான் நடிப்புல தீபாவளிக்கு வெளியான படம் தான் லக்கி பாஸ்கர். மீனாட்சி சௌத்ரி, ஆயிஷா கான், ஹைபர் ஆதி, பி சாய் குமார் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வசூல் குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்ல ஓ காதல் கண்மணி, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், சீதாராமம் போன்ற படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களுடைய மனதுல துல்கர் சல்மானுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. குறிப்பா டீனேஜ் பெண்கள் கொண்டாடக்கூடிய நாயகனா துல்கர் சல்மான் இருக்காரு. இவருடைய நடிப்புல அக்டோபர் 31 தீபாவளிக்கு வெளியான படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த படத்துல துல்கர் சல்மான் கணவர், தந்தை, சகோதரர்னு பல பரிமாணங்கள்ல நடிச்சு அசத்திருக்காரு. இந்த படத்தினுடைய கதை 1989 காலகட்டத்துல நடக்கிறது போலவும், இதுல துல்கர் சல்மான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரா வங்கியில கேஷியரா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. குடும்ப சூழல், கடன் நெருக்கடியால முதல் முறையா பாஸ்கர் நேர்மை தவறக்கூடிய சூழல் உருவாகுது. அதுக்கு பின்னாடி அவர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாருங்கிறது தான் லக்கி பாஸ்கர் படத்தினுடைய கதை. இதுல துல்கர் சல்மானுடைய மனைவியா சுமதிங்கிற கதாபாத்திரத்துல மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு திரையில சிறப்பா இருந்தாலும் அவங்களுடைய கதாபாத்திரம் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லைன்னு தான் சொல்லணும். தமிழ்ல அமரன், பிரதர், பிளடி பெக்கர், லக்கி பாஸ்கர்னு 4 படங்கள் தீபாவளிக்கு வெளியாகி இருந்தது. இதுல சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்துக்கு மக்கள் கிட்ட இருந்து பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தை ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனால படத்தினுடைய வசூல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட வெளியான ஜெயம் ரவியோடைய பிரதர் மற்றும் கவினுடைய பிளடி பெக்கர் படங்கள் போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாம திணறிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா துல்கர் சல்மான் நடிப்புல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படம் சத்தமே இல்லாம வசூல் அள்ளிட்டு வருது. லக்கி பாஸ்கர் படம் 7 நாள்ல உலகளவில் 71.2 கோடியை வசூலிச்சிருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட 3 திரைப்படங்கள் வெளியாகி இருந்த நிலையிலையும் லக்கி பாஸ்கர் படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் வந்ததை அடுத்து காட்சிகள் அதிகரிக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது.